மா நீ ஏதாவது போடுறியாம்மா? டவு சோப்பா. ஓகே. இப்போ என்னமெல்லாம் என்ன நோக்கி வேணாம். ஷார்க். ஹாய் கைஸ், இந்த கேம் பேர் ஷார்க். இந்த கேம் ஜாலியாக இருக்கும், அதுவும் இல்லாமல் கொஞ்சம் பயமாகவும் இருக்கும். பார்த்து ப்ளே பண்ணுங்க கைஸ் விளையாடுறதுனா. ஆனால் நைட்டு பயமாக வந்துட போகுது. நைட்டு டைமில் இந்த வீடியோவை பார்க்காதீங்க, மார்னிங் மட்டும். உள்ளே வந்தீங்கன்னா இதை அமுக்குங்க, க்ரீன் கலர். ஓகே கைஸ், நெக்ஸ்ட்டு இந்த ஷார்க்கு முழுசாக சுற்றி முடிக்கிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் இதான் அமுக்குங்க. இது சொல்கிறத பண்ணிக்கிட்டே இருங்க. அதுக்குள்ள லாஸ்ட்டாக இது வரும். அப்போ நீங்கள் அதுக்கப்புறம் ஒரே ஒரு உட்டன் பிளான்ஸ் கேட்கும். இது எனக்கு கொஞ்ச நாள் பழக்கம் இந்த கேமு. அதனால நீங்கள் எதுக்கும் பார்த்து இருந்துக்கோங்க. நைட் பார்த்து ப்ளே பண்ணுங்க. பயங்கரமாலாம் இருக்காது கைஸ், நான் போய் சொல்கிறேன். இந்த பக்கம் ஏதாவது விட்டு வரும், இது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்க. பேசுங்க. ஓகேவா கைஸ்? ஷார்க்கு உங்களுக்கு பசிக்குதுன்னா பார்த்து இப்பயே சொல்கிறேன், நைட்டு பார்க்காதீங்க பார்க்காதீங்க பார்க்காதீங்க. இந்த பக்கம் போனீங்கன்னா டீ காயின்ஸ்னு வரும். நான் இது நல்லா பார்க்கல, இப்போ தான் பார்க்குறேன். அப்படி வீசி வீசி நீங்கள் நிறையா வச்சுக்கலாம். ஆனால் கார் காய்ச்சி ட்ரை பண்ணிட்டு இருக்காதீங்க, உங்கள் தூண்டில் தான் வேஸ்ட் ஆகும். ஓகேவா கைஸ்? இந்த ஊசி ரொம்ப இந்த ஊசி இப்போ உடைய போகுது. ஏன்னா நம்ம ஊசி வேற இல்லை, ஒரே ஒரு ஊசி தான் இருக்கு. அதனால தான் நம்ம பார்த்து பார்த்து யூஸ் பண்ணுவோம். இன்னும் அவ்வளோதான், இந்த ஊசியும் உடஞ்சிரும். இந்த மாதிரி பயங்கரமான லூட்ஸ் வரப்போகுது. ஊசி உடைக்காம வச்சுருக்கேன். இப்பயே சொல்லிட்டேன், ஊசி உடைய போகுது. ஊசி இது எப்படின்னு நாங்கள் அதுக்குள்ளே இதில் பார்க்குறோம். கிராஃப்டிங்குள்ளே போயிட்டாங்க. இது செய்யணும். இப்போ தேவையான எல்லா பொருளும் இருக்குது. நெக்ஸ்ட்டு கத்தி செஞ்சுக்கோங்க, பேண்ட்டு சட்டை செஞ்சுக்கோங்க. முக்கியமாக செஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் ஸ்கின்னை நீங்களே பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏதாவது கத்தி எடுங்க. கத்தி எடுத்து நீங்களே குத்திக்காதீங்க. இப்படியே சொல்லி போட்டேன், ஒன்றும் குத்த முடியாது. லாக்ஸ் எடுத்துக்கிட்டே இருங்க. ஃபுட்டு காமிச்சிச்சுன்னா இது பேக் காமிச்சிங்க. உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு ஃபுட்டு வாட்டர்லாம் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் அப்புறமா பார்த்துக்கலாம். முக்கியமாக இந்த பேண்ட் சட்டை மட்டும் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. நாங்கள் இன்னும் செய்யலை, அதுதான் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கோம். அதை மட்டும் இந்த கிராஃப்டிங் எடுத்துக்கோங்க. பேண்ட் செஞ்சிட்டிங்களா, நெக்ஸ்ட்டு ட்ரெஸ்ஸு செய்யணும். செய்யறதுக்கு டூல்ஸ் காமிக்கிறாங்க. ஆனால் நமக்கு ஒரு பேப்பர் கம்மியாக இருக்குன்னா அங்கே பாரு ஒரு குண்டான் வருது, அதை பிடிச்சோம். ஏதாவது கட்டை உடஞ்சிருச்சு கைஸ், நம்மளோடது ஒன்று உடஞ்சிருச்சு. ஒன்று எடுத்து கையில் வச்சுக்கலாம். எடுத்து வீசுங்க.
எல்லாத்தையும் எடுத்துருங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு பேப்பரே. நம்ம தூண்டில் போட்டு எந்த வேகமாக இழுக்காதீங்க, தூண்டில் டக்குன்னு உடஞ்சிரும். இதான் கைஸ், அது பக்கத்தில் வரமாட்டா அவங்க டக்குன்னு போய் எடுத்துக்கோங்க. நான் அதுக்கு உடச்சி போடாது. இந்த சாருக்கு எப்போ வேணா இங்க வந்து நம்மளை அடிச்சு கொள்ளுவான். அந்த பேப்பர் நமக்கு இருக்கும். நமக்கு 2 பேப்பர் கிடைச்சிச்சு. ஒன்று வீட்டில் அதனால நம்ம ட்ரெஸ்ஸு செஞ்சாச்சு. ஒரு ட்ரெஸ்ஸு நம்மக்கிட்ட இன்னும் ஹெல்மெட் தான் இல்லை, தலைக்கவசம், கேப் இல்லை. அது எத்தனாவது அப்டேட்ல வரும்னு பார்த்துக்கிறேன். கேப்புக்கு நம்ம செஞ்சாச்சு. இன்னும் சொல்ல முடியாது, நம்மகிட்ட கேப்பே இன்னும் இல்லை, அதனால செஞ்சிட்டோம். இப்போ பாருங்க கைஸ், நம்ம கேப் போட்டோம். டேங்க் மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் டக்குன்னு எடுத்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு எப்போ வேணால் வாட்டர் கிடைக்கலாம். வாட்டர் பாட்டில் அது இல்லாமல் நீங்கள் கேம்ப் ஃபயர் கிட்ட செஞ்சுன்னா நீங்கள் இது சொல்கிறதே பண்ணுங்க. ஓகேவா கைஸ்? அது இல்லாமல் முக்கியமாக நெருப்பு இருக்கணும். ஆமாம், எல்லாரும் உடஞ்சி எதை வேணால் சரி பண்ணிக்கலாம். மெட்டல் பீசஸ், கிராஃப்டிங் பெஞ்ச், அதுக்கு தேவையான ஒன்றே ஒன்று மட்டும் நம்மக்கிட்ட இல்லை, அந்த குப்பை, பேப்பர் குப்பை. அது வாங்க டக்குன்னு கையில் போட்டு வைக்கலாம், ஆனால் அது போயிடும். பேப்பர் குப்பை நம்ம ஆடு வந்துக்கிட்டே இருக்கும், அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி டேங்க் மாதிரி முக்கியமாக இந்த மாதிரி கிடைக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி நிறைய டூல்ஸ் கிடைக்கும். இந்த மாதிரி பாக்ஸ் இருக்கு, அதுதான் அதனால பி கேர்ஃபுல். ஐஎம் இஸ் ஆகுது ஒன்றும் மாதிரி இப்படி பண்ணிக்கோங்க. காயின்ஸ் கிடைக்கும். இதை பண்ணிங்கன்னா காயின்ஸ் 2 கிடைச்சிருக்கு நமக்கு. இப்போ எடுத்துப்போம். நமக்கு இப்போ அயன் ஹார்மர்லாம் வேணுமான்னு கேட்குறாங்க. நமக்கு வேண்டாம். போகுது நமக்கு இந்த குப்பை கட்டி குப்பை நமக்கு ஒரு காயின் வேணும். இதுக்கு 5 காயின் கேட்குறாங்க. அதுக்கு ஒரு காயின் 2 காயின் கூட இருக்குது. இந்த மாதிரி கிடச்சதுன்னு டக்குன்னு பிடிச்சி பாட்டு பாட்டெலாம் இருக்கலாம், எதுவாகவும் இருக்கலாம். அயன் எடுத்துக்கோங்க. அயன் எடுத்துட்டீங்கன்னா நெக்ஸ்ட் என்ன வச்சுக்கோங்க. லெவல் குப்பை இருக்கு, இதுக்கு தான் உங்களை எடுக்க சொன்னேன். இப்போ வேற பார்க்கலாம். அதோட
நார்மலாக டம்மி ஷார்க் தான். அதுக்கு டம்மி நினச்சிக்கிட்டு ஒரு பற்றி காட்டும். அது வரதுக்கு ஒரு பற்றி உள்ளே ஏறிடுவோம். இல்லைன்னா யாராலையும் காப்பாற்ற முடியாது. ஷார்க் வந்து நம்ம சாப்பிடுவோம் அதுக்கப்புறம். இந்த 2 வாரம் ஒரு நாளாவது சரியாக முடியும். ஒரு நாள்லயே எனக்கு இதெல்லாம் காய்ச்சல். இதை எடுத்துக்கோங்க. கஷ்டப்பட்டாவது பிடிச்சிருங்க. உள்ள கிடச்சிருக்கு. கயிறு கூட கிடக்கும். நீ கேர்ஃபுல். டக்குன்னு லோட் ஆயிடும். அது நம்ம இப்போ எங்கே போகணும்ட்டு அதுவே காமிக்கும். எங்கே போகணும் நம்ம? அதுக்கு நம்ம இங்கே போகணும். நமக்கு அதுக்கு கொஞ்சம் நிறைய தூக்கிடுறாங்க. கயிறுலாம் கொடுத்துருக்காங்க. நம்மகிட்ட கயிறு இல்லை. இது தான் இருக்கு. ஒரு வாட்டி என்ன பண்ணுறது? பாய் கைஸ், நம்ம வீடியோ நாளைக்கு பாருங்க. 2026ஓட வீடியோ இது. ஞாபகம் வச்சுக்கோங்க.